Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆள்னு கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எம்ஐ வாஸ் கேகேஆர் இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது, எப்போ நடக்குன்னு டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங்னு பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பாத்தீங்கன்னா பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, ரெண்டு டீம்ல இருந்து பிளேயர்ஸ் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாருங்க, நீங்க இன்னும் நம்ம ஃபோக்கஸ்ல ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ப்ளே பண்றீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ்ல ஆப்ல 5,448 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். அதே மற்ற ஆப்பை பார்த்தீங்கன்னா 5,750 ரூபா நீங்க கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு ஆப்லையும் கம்பேர் பண்ணும்போது ஃபோக்கஸ்ல ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா 302 ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுங்க. நம்ம மற்ற ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஆகல 302 ரூபா கிட்ட உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். 10,000 ரூபா இன்னிங் அமௌண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் Flight+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது காமனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்லையும் 10+1 அண்ட் 7+4 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா போய் 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1ன்னா பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒருத்தரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை கொடுத்து நீங்க வந்து ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ல 10+1 ஆப்ஷனும் இருக்கும், மற்ற அதர் ஆப்ஷன்களும் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதுக்கு GSTங்கிறத அவங்க 1 ரூபா கூட அவங்க பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ல 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. நீங்க எப்போ வேணா மணி வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காம இந்த ஃபோக்கஸ் 11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருக்கல பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். இப்போ மும்பையோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்க வந்து பார்ப்போம். வந்து இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஷெஃபர்ட், முகமது நபி, கோட்ஸி, பும்ரா, கார்த்திகேயா அண்ட் வாதரே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பையோட பிளேயிங் லெவல் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததாக KKRோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். பிலிப் சால், சுனில் நரேன், ரகுவன்சி, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் அண்ட் ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, ஷெகரியா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா KKRோட பிளேயிங் லெவலில் வந்து வைக்கிறாங்க. இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மும்பை டீம்ல இருக்கிற பிளேயர்களோட ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் ஹெட்வேட்ல 29ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 10 மேட்சை பிளே பண்ணி 204 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இது போத் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காருன்னு சொன்னோம். ரெண்டுலையுமே 25+ ரன்னுக்கு மேலே தான் ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும். வெளிநாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 26ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 30 மேட்சை பிளே பண்ணி 732ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும், இந்த பர்டிகுலர் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வெனுல ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக பேட் பண்ணும்போது ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 43ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 32 மேட்சை பிளே பண்ணி 1040ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 49ங்கிற ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 39ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஹெட்டோட பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆவரேஜ் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 36ங்கிறத ஆவரேஜ் வச்சு 83ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2430 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. போத் ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே
ஒரு நல்ல ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. போத்து இவரெல்லாம் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்தா வந்து பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 47ங்கிறது ஆவரேஜ் வச்சிருக்காரு. 10 மேட்சை பிளே பண்ணி 380ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 42ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லும் சரி 42ங்கிறத ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 40+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் இந்த பொறுத்த வரைக்கும். வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 46 மேட்சுக்கு 1335 ரன்னுங்க வந்து வச்சிருக்காருங்க. இப்போ ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. அதுதான் திலக் வர்மா. திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 74ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, அதுலயும் 30+ ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச் பிளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 30+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இப்போ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 240 ரன் வந்து 270 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதில் 12 மேட்ச் கிட்டத்தட்ட பிளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சை பிளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 30+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காருங்க. இவ்வளவு பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. இவ்வளவு ஒரு டிஃபரெண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாரதா ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 56ங்கிற ஆவரேஜ் வச்சு 15 மேட்சுக்கு 392ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 216ங்கிறது ஆவரேஜ் 216 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 7 மேட்ச் பிளே பண்ணி கிட்டத்தட்ட 6 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுக்கு 176ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. 4 மேட்ச் பவுல் பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரா இருக்கட்டும் பவுலிங்லையும் சரி ஒரு நல்ல ஒரு கார்னர் சரி வச்சிருக்காருங்க. இது வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1018 ரன் வந்து அடிச்சிருக்காரு 51 மேட்சுக்கு. பிளஸ் 37 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இவர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான் வந்து வெனுவை பொறுத்த வரைக்கும் வச்சிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன்லையும் சரி பேட்டிங் ஆப்ஷன்லையும் ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. ஸோ இது ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தோம்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து விக்கெட் மஸ்ட் 1 அல்லது 2 விக்கெட் தராரு. பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா மினிமம் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிடறாருங்க. அடுத்ததா டிம் டேவிட். டிம் டேவிட் பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்ச் பிளே பண்ணி 37ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து சொல்லுவேன். வெறும் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 145ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட 4 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 40+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்ல ஒரு 30+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் வாதர். பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 1 மேட்சை பிளே பண்ணி 6 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 73ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 50+ ரன்னுங்கிறத அடிச்சிருக்காருங்க. இப்போ அடுத்ததா முகமது நபி. முகமது நபியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 25ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல பெருசா எந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் இல்லை. பவுலிங் ஆப்ஷன் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 60 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. சேம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல கிட்டத்தட்ட 6 மேட்சை பிளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 30+ ரன்னுங்கிறத அடிச்சிருக்காருங்க. இப்போ அடுத்தது கோட்ஸி. கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட் வந்து இதாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். இது வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் 2 இன்னிங்ஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. பவுல் பண்றாருன்னா மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாருன்னா ஒரு டிஃபரெண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் அதை வச்சு ரெக்கார்ட் வந்து வச்சுட்டு இருக்காரு. இப்போ ரீசன்ட் ஃபார்முமே வந்து ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஷாவ்லா பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 12 மேட்சை பிளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல பிளஸ் 57 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டிங் ஆப்ஷன்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 8 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. இப்போ அடுத்ததா மத்வாலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட் தாங்க அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல.
வெறும் எடுத்துட்டீங்கன்னா 7 மேட்சை ப்ளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 3 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ போத் ரெண்டுலையுமே வந்து மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் ஒரு அட்வான்டேஜ் போய் மேட்சுக்கு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இது வந்து பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்டாக இருக்கட்டும் வெனுவாக இருக்கட்டும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ரீசன்ட் ஃபார்ம்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு சொல்லணும். மஸ்ட் 30+ ரன்னுங்க வந்து ஒரு ஆவரேஜ் வந்து எடுத்துட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லயும். சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 54 ரன் அடிச்சிருக்காரு. 23 மேட்சை ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட 28 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 33 ரன் வந்து அடிச்சிருக்காரு 6 மேட்சுக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 21 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வர்ட்ல வந்து வரைக்கும் பேட்டிங் ஆர்ல பெருசா ஸ்கோரும் இல்லை, பட் விக்கெட்டிங் ஆப்ஷன்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு 21 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 14 மேட்சை ப்ளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங் ஆர்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுக்கு மேலே வந்து அடிச்சிடுறாரு. பவுலிங் ஆப்ஷன்லயும் மஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்ப்போம். ஸ்ரேயஸ் ஐயரோட ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 16 மேட்சை ப்ளே பண்ணி 375 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 29 ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 35 ஆவரேஜும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 19 ஆவரேஜா வச்சிருக்காரு. ஸோ ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. பெனு எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 ஆவரேஜா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20 மேட்சை ப்ளே பண்ணி 428 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுக்கு மேலே வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் வந்து பேட் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. இப்போ பார்த்ததான் வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 4 மேட்சை ப்ளே பண்ணி 250 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 50+ ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்லும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் ரெண்டுலையுமே வந்து ஹெட்வர்ட் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 7 மேட்சை ப்ளே பண்ணி 214 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஒரு இல்லை. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்ததா ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 5 மேட்சை ப்ளே பண்ணி 50 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருங்க. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை ப்ளே பண்ணி 87 ரன் அடிச்சிருக்காரு. இதுல கிட்டத்தட்ட ஒரே ஒரு மேட்ச்ல தான் வந்து 40+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் பெருசா வந்து சொல்லிக்கிற மாதிரி அவர் வந்து இல்லை. அடுத்ததா ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 20 ஆவரேஜா வச்சிருக்காரு. 16 மேட்சுக்கு 224 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 36 ஆவரேஜும், 9 மேட்சுக்கு 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 தாங்க வந்து ஆவரேஜா வச்சிருக்காரு. பட் 7 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 12 மேட்சுக்கு 246 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. 52 ஆவரேஜா வச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ரமன்தீப் சிங் ஹெட்வர்ட் வந்ததுக்கும் இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பேட்டிங் ஆடல பெருசா ஒரு கான்ஃபிடன்ஸ் எதுவும் பண்ணல. பட் பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 3 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இவர் வந்து டிஃபரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 5 மேட்சை ப்ளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. போத் 2 இன்னிங்ஸுமே மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் ஒரு ரெக்கார்டை வந்து வச்சுட்டு இருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா வைபவ் அரோரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 1 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த 1 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான். வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்போ அடுத்தா வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா
வருண் சக்கரவர்த்தியை பொறுத்தவரைக்கும் ஹெட் வெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. வந்து பாத்தீங்கன்னா ஷேட்டன் ஷெகரியா பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 2 மேட்சை பிளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட் வரையும் தாங்க எடுத்திருக்காரு. ஸோ வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 8 விக்கெட்டுங்கிறத வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வந்து பிளேயர் பேட்டில் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் 30 இன்னிங்ஸ்ல 11 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட 248 பாலுக்கு 245 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதே மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் 16 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 160 பாலுக்கு 168 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஷெகரியாட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 7 பாலுக்கு 3 ரன் வரையும் தாங்க அடிச்சிருக்காரு. இதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் ரோஹித் சர்மா அண்ட் ஷெகரியா ஆர் ரோஹித் சர்மா இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம் இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மிச்சல் ஸ்டார் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. வைபவ் கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை இழந்துட்டாரு. வருண் சக்கரவர்த்தி கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மிச்சல் ஸ்டார் ஆர் இஷான் கிஷானுக்கு ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ரசில்கிட்ட 7 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. மிச்சல் ஸ்டார் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. மிச்சல் ஸ்டார்க் அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்களுக்கு வந்து ஒரு இடையில ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா பொறுத்த ரசில்கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் இழந்துட்டாரு. 11 பாலுக்கு 16 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. ஷேகர் சர்மா கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்துட்டாரு. 10 பாலுக்கு 5 ரன் வரையும் தாங்க அடிச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் துஷாராட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 12 பாலுக்கு 8 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதே முகமது நபி கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 20 பாலுக்கு 31 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஷெப்பர்டு கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 33 பாலுக்கு 69 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. மேபி துஷாரா அண்ட் பிலிப் சால்ட்டுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்தது ஜோஸ் பட்லர் வருவாங்க. பும்ரா கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 9 பாலுக்கு 4 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. கோபால்கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 14 பாலுக்கு 33 ரன் வந்து அடிச்சிருக்காரு. மோஸ்ட்லி பும்ரா ஜோஸ் பட்லருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 11 பாலுக்கு 8 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இது பியூஷ் சாவ்லா கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. பும்ரா கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஹர்திக் பாண்டியா ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஆண்டல் ரசல் ஹர்திக் பாண்டியா 4 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. பும்ரா கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ரொமானியோ ஷெப்பர்ட் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸையும் வந்து பார்த்துட்டோம், பிளேயர் பேட்டிலும் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபா கொடுக்குற மாதிரி தான் யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சேஃபா ட்ரை பண்றேன், ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படி இதுல சுனில் நரேன் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே நான் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன், ரிஸ்கா ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், ஆண்டர் ரசல் அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 4 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.